ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட மாடி தோட்டத்தில் பூத்த பூக்கள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஷேர் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்னென்ன பூ பூத்துதோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் ஷார்ட்ஸில் கொடுக்கும்போது அன்னன்னைக்கு பூக்கிற பூக்கள் ஷார்ட்ஸில் கொடுத்துருவேன். கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். நான் ரோஜா செடி வாங்கும்போதே நிறைய பூக்கள் வைக்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஒரு சில பூக்கள் மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எல்லா பூச்செடியுமே நான் ரொம்ப குட்டி குட்டி செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் இன்றைக்கி நல்லாவே பெருசாக வளர்ந்து அழகாக பூ வச்சுருக்கு. இந்த குண்டுமல்லிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடி, நான் குட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சது இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா பூக்குது. ஆனால் நான் தரையில் வச்சதை விடவும் மாடியில் வச்சுருக்கிறது தான் எனக்கு பூ கொடுத்துட்ருக்கு. பூச்செடியை பொறுத்த வரைக்கும் தரையில் வைக்கிறத விட மாடியில் வைக்கிறது நல்லாவே பூ பூக்குது. ஏன்னா அந்த வெயில் நல்லா படும்போது நிறையாவே பூக்கள் வைக்குது. அதே போல் ரோஜா செடியும் தான் நம்ம கீழே நிழலில் வைக்கிறத விட நமக்கு மாடியில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பூக்கள் தருது. ரொம்ப வெயிலாக இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியம். ஆனால் ஓரளவுக்கு ரோஜாவுக்குமே வெயில் தேவைப்படும். இந்த ரோஜாப்பூ தொட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஜாப்பூ வச்சுருப்பேன், சைடில் ஒரு தக்காளி வச்சுருப்பேன். இது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா செடி ரொம்ப சின்ன செடி, இப்போ தான் அதனால் தொட்டி பெருசாக இருக்கும். ரோஜாப்பூ செடி சின்னதாக இருக்குங்கிறனால வேரும் சின்னதாக தான் இருக்கும். அதனால் நான் பக்கத்துலேயே ஒரு தக்காளி செடி நட்டு விட்டுட்டேன். அந்த மண்ணுக்கும் அந்த தொட்டிக்குமே இந்த தக்காளி செடி ஓரளவுக்கு வளர்ந்து காய் வைக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் செடியை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. மாடியில் வச்சுருக்கிற செடியாக இருந்தாலும் சரி, கீழே தரையில் வச்சுருக்கிற செடியாக இருந்தாலும் சரி, நான் எப்போதுமே அதுக்கு ஏதாவது கவனிப்பு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு உரம் கொடுக்கறது, இல்லைன்னா ஃபெர்டிலைசர் அடிக்கிறது, ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். செடி எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அது மாதிரி தண்ணி ஊற்றுறதுலாம் பார்த்திங்கன்னா மழை டைமில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. குளிர் நாளில் ஒரு தடவை தண்ணி ஊற்றுவேன். வெய்ய நாள் ஆரம்பிச்சிட்டதுனால காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை தண்ணி ஊற்றி விட்டுருவேன். அதோடு இல்லாமல் காலையிலே செடிங்களுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். நம்ம கொஞ்சம் கிளையிலலாம் நம்ம தண்ணி தெளித்து விட்றதுனால செடி இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுவுமே எனக்கு ஒரு மெயின் காரணம். நல்லா தண்ணி தெளித்து விடும்போது அது நல்லாவே காயமாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இந்த வெயில் டைமில் தான் நம்ம இதுக்கு கொஞ்சம் கவனிப்பு, இந்த ரோஸ் செடிக்கெலாம் கவனிப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். மழை நாள்லேயும் நம்ம அந்த குளிர் நாள்லையும் பெருசாக அதுக்கு நம்ம கவனிப்பு கொடுக்க தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வெயில் நாளில் தான் அது இலை தோண்டு போகும். மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். எனக்கு டெய்லியுமே ரோஸ் ஏதாவது ஒன்று பூத்துக்கிட்டே இருக்கும். பன்னீர் ரோஸ் இருக்கும், இல்லை சாதாரணமாக மூக்குத்தி ரோஸ், ஏதாவது ஒரு ரோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பூவும் பார்த்திங்கன்னா மாடியில் எனக்கு தேவையான அளவுக்கு பூ செடிகளும் ஓரளவுக்கு வச்சுருக்கிறேன். எனக்கு இடமே ரொம்ப கம்மியான இடம் தான் மாடியில். ஆனால் அதுலேயே நான் அவ்வளோ செடிகள் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். செடிகள் மாடியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அது எவ்வளோ தூரம் வளரும், எவ்வளோ பெரிய செடியாக வருங்கிறதெல்லாம் யோசிப்பேன். ஏன்னா நமக்கு இருக்கிறது கொஞ்சமான இடம், அதில் நிறைய படர்ந்து வளர்கிற செடியாக வச்சிட்டோம்னா அப்புறம் அந்த ஒரு செடியை தவிர நம்ம வேறு எதுவும் வைக்க முடியாதுங்கிறதுக்காக ரொம்ப படராத செடியாக பார்த்து வாங்குவேன். அதை தான் நான் மாடியில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போல் செடி வாங்கும்போதுமே நல்ல க்ரோத் இருக்கிற செடியாக பார்த்து வாங்குவேன். இதில் சில செடிலாம் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால அதில் க்ரோத்தே இல்லாமல் சின்ன பீஸாக தான் கொண்டாந்து, ஒரே ஒரு கிளை மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஏன்னா அது வெரைட்டிஸ் கார்டன் அந்த செடி விற்கிறவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க எனக்காக நாள் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய்ட்டு ரொம்ப வளர்த்திலாம் கேட்க முடியாது. ஏன்னா வளர்ந்து கேட்டிருந்தோம்னா அது லேட் ஆகிடும். பதியம் போட்டு இந்த வாரம் அப்படியே பதியம் போட்டு ஒரு சின்ன கிளை உருவானவனுமே நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் அதுவுமே நல்லாவே வந்துச்சு. இது வருமா என்னன்னு யோசிச்சுட்டு 1-2 செடியாக எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வருவேன். ஆனால் அதுவுமே சூப்பராக வந்துச்சு. இந்த எல்லோ ரோஸ், பன்னீர் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இது டெய்லியுமே இந்த எல்லோ ரோஸு, பன்னீர் ரோஸ் ஏதாவது பூ இருந்துக்கிட்டே இருந்தது. அன்னன்னைக்கு உள்ள பூவை அன்னன்னைக்கு பறிச்சிருவோம். இப்போ இந்த பன்னீர் ரோஸ்லாம் மறுநாள் பூ இருக்கவே இருக்காது. அன்னன்னைக்கு பூ வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பூக்கள் தான் நான் காமிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதை நான் பூக்கும்போது வீடியோ எடுத்துருவேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் அன்னன்னைக்கு காட்டுற பூக்கள் மட்டும்தான். இல்லைன்னா நான் காலையிலே வீடியோ எடுத்து முடிச்ச உடனே பூக்களை பறிச்சிருவேன். எந்த பூவுமே மறுநாளுக்கு விட்டு வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பூக்கள் பறிக்க தான் அது அடுத்தடுத்த கொழுந்து அடுத்தடுத்த துளிர் அது பூக்கள் நிறையா பூக்கும். நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம், அழகாக இருக்குன்னு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பூ இருக்காது. அந்த பூ காஞ்சி அடுத்த கிளை வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும்.
பிங்க் ட்ராகன் ஃப்ரூட் செடி வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.